சிதம்பரம் அருகே மரம் முறிந்து விழுந்து மின்கம்பி அருந்து மின்சாரம் தாக்கி தம்பதி உட்பட 3 பலியாகி இருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையோரமாக இருந்த குடியிருப்பு பகுதியில் மரம் அருந்து விழுந்து தற்பொழுது வேரோடு முறிந்து குடியிருப்பு பகுதியில் மின்கம்பி மீது விழுந்திருக்கிறது. இதில் மின்சாரம் தாக்கி 3 பலியாகி இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைகிறார். செந்தில்குமார், விரிவான விவரங்கள். அதாவது சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் சாலை ஓரங்களில் லேசான சேரும் சகதியுமாக இருந்தது. இந்த நிலையில் சிதம்பரத்தை அடுத்த சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள சாத்தமங்கலம் கிராமத்தில் ஒரு சாலை ஓரத்தில் இருந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்திருக்கிறது. லேசான காற்றடித்த நிலையில் இந்த மரம் வேரோடு பெயர்ந்து அருகில் இருந்த ஒரு சர்ச் மீதும் விழுந்திருக்கிறது, தேவாலயத்தின் மீது விழுந்திருக்கிறது. அதன் பின்னர் அப்போது அந்த இடத்தில் மின்சார கம்பி சென்றுள்ளது. மரம் மின்சார கம்பியின் மீது விழுந்ததால் மின்சார கம்பிகள் அருந்து அங்கிருந்த குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்தது. அப்போது இந்த மரம் முறிந்து விழும்போது வாசலில் உட்கார்ந்திருந்த அந்த சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மரிய சூசை என்ற 68 வயது முதியவர் திடீரென மின்சாரம் தாக்கி பலியானார். மேலும் அவரது மனைவி பெலோல் மேரி, அவரது உறவினரான வனதாஸ் மேரி ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே மின்கம்பிகளுக்கும் இடிபாடுகளுக்கும் சிக்கி உயிரிழந்தனர். இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக வந்து அந்த இடத்தை பார்த்து விசாரணை நடத்தி இறந்தவர்களின் உடலை மீட்டனர். பின்னர் அவர்கள் உடல் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அந்த இடிபாடுகளில் சிக்கி கனகராஜ் என்ற ஒருவரும் லேசான காயமடைந்து அவர் சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது தீயணைப்புத்துறையினரும் இங்கு வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தீயணைப்புத்துறையினர் தற்போது அந்த இடிந்து விழுந்த மரத்தையும் அருந்து விழுந்த மின்கம்பங்களையும் வெட்டி தனியே எடுக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்காக இங்கு சேத்தியாத்தோப்பு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து பெய்து வந்த மழையால் மரம் விழுந்து அதில் மின்சார கம்பம் அருந்து விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் உறவினர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.